என்னுடைய மகன் வெளியூர் சென்று படித்து கொண்டிருந்தான். அதனால் அவனை பார்க்க நான் என்னுடைய வேலைக்காரனுடன் 4 சக்கர வண்டியில் கிளம்பினேன். என் மகன் மிக தொலைவில் படித்து கொண்டு இருந்தான். எனவே நாங்கள் இரவு முழுவதும் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. திடீரென வழியில் ஒரு விபத்து ஏற்பட்டு சாலை முற்றிலும் அடைபட்டது. அதனால் நானும் என் வேலைக்காரனும் அருகில் இருந்த ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து அங்கேயே தங்கினோம். இரவு மிக தாமதமாகி விட்டிருந்தது. ஆனால் எங்கள் இருவருக்கும் தூக்கம் வரவில்லை. அப்போது என் வேலைக்காரன் என்னிடம் வந்து, என் பெயர் வினோதினி, எனக்கு 35 வயது. நான் ஒரு நகரத்தில் வசிக்கிறேன். என் கணவர் ஒரு பெரிய கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார். எங்கள் திருமணம் நடந்து சுமார் 14 வருடங்கள் ஆகிவிட்டன. எங்களுக்கு ஒரு அழகான மகன் பிறந்தான். அவன் நல்ல இடத்தில் படிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவனை விடுதியில் சேர்த்தோம். என் கணவர் மிக கடினமாக உழைப்பவர். அலுவலகத்தில் அவருக்கு வேலைப்பளு அதிகம் இருந்தது. இதன் காரணமாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் சிகிச்சையின் போது அவர் இறந்து விட்டார். அவர் என்னை வாழ்க்கையின் நடுவழியில் தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். எங்கள் வீட்டின் பொருளாதார நிலை நன்றாக இருந்தது. ஏனெனில் என் கணவர் வங்கியில் பணம் சேமித்து வைத்திருந்தார். எங்களிடம் ஒரு பெரிய பங்களா இருந்தது. வீட்டின் முன் ஒரு அழகான தோட்டம் இருந்தது. மேலும் வீடு வயல்வெளி பகுதியில் இருந்தது. ஆனால் இவ்வளவு இருந்தும் நான் மிகவும் தனிமையாகவும் சோகமாகவும் உணர்ந்தேன். என் மகன் விடுதியில் இருந்தான். வீட்டில் எந்த வேலை செய்பவரும் இல்லை. அதனால் ஒரு வேலைக்காரரை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். என் தோழிகளிடம் நல்ல வேலை செய்பவர் யாராவது தெரிந்தால் சொல்லுங்கள், ஏனென்றால் வீட்டின் எல்லா வேலைகளையும் என்னால் செய்ய முடியவில்லை என்று சொன்னேன். 2-3 நாட்களுக்கு பிறகு என் ஒரு தோழியின் போன் வந்தது. அவள் ஒரு வேலைக்காரர் இருக்கிறார், 40 வயது இருக்கும், மிகவும் நேர்மையானவர், எந்த வேலையையும் மறுக்க மாட்டார், ஆனால் அவருக்கு தங்க இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாள். நான் அவனிடம் உன் முகவரியை கொடுத்து விட்டேன், அவன் 2-3 நாட்களில் வந்து விடுவான் என்றாள். 3ஆம் நாள் கதவு மணி அடித்தது. நான் கதவை திறந்த போது ஒரு மனிதன் நின்றிருந்தான். சுத்தமாகவும் கண்ணியமாகவும் தோன்றினான். நான் யார் வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவன், எனக்கு வினோதினி அம்மா அவர்களை பார்க்க வேண்டும் என்றான். நான் தான் வினோதினி என்றேன். அவன், உங்களுடைய தோழிதான் என்னை இங்கே அனுப்பினார், உங்களுக்கு வேலைக்கு ஒருவர் தேவை என்று கேள்விப்பட்டேன் என்றான். அப்போது எனக்கு எல்லாம் நினைவுக்கு வந்தது. நான் அவனை உள்ளே அழைத்து உட்கார சொல்லி தண்ணீர் கொடுத்தேன். நான், உன் பெயர் என்ன, எங்கிருந்து வருகிறாய், என்னென்ன வேலை செய்வாய் என்று கேட்டேன். அவன், என் பெயர் கதிர்வேல், நான் எல்லா வேலையையும் நன்றாக செய்வேன் என்று சொன்னான். நான் சமையல், கார் ஓட்டுதல், காய்கறிகள் வாங்குதல், வீட்டின் வேலைகள் என அனைத்து வேலைகளையும் செய்வேன். நான் திருமணமாகாதவன், நான் ஒரு அனாதை, அதனால் தங்குவதற்கு இடம் இல்லை. இங்கு தங்க இடம் கிடைத்தால் நன்றாக இருக்கும். அவன் பேச்சில் நேர்மை தெரிந்தது. நான் அவனிடம், ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டேன். அதற்கு அவன், என் பெற்றோர்கள் சிறுவயதிலேயே இறந்து விட்டனர். எனக்கு எந்த உறவினர்களும் இல்லை. என்னை கவனிக்க யாரும் இல்லை. அதனால் சிறுவயதில் இருந்தே மற்றவர்கள் வீட்டில் வேலை செய்து என் வயிற்றை நிரப்பி வருகிறேன். இந்த நிலையில் எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்று சொன்னான். இதை கேட்டதும் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் அவனிடம், உனக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும் என்று கேட்டேன். கதிர்வேல் சொன்னான், எனக்கு முந்தைய வீட்டில் சம்பளம் 10,000 கிடைத்திருந்தது, அது கிடைத்தாலே போதும் என்று சொன்னான். என் வீட்டில் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. நான் அவனிடம், மாடியில் ஒரு அறை காலியாக உள்ளது, நீ அங்கு தங்கலாம். நான் உனக்கு 12,000 ரூபாய் தருகிறேன். ஆனால் நீ வேலையை நேரம் தவறாமல் மற்றும் நேர்மையாக செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அவன் சம்மதித்தான். பிறகு வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டான். நான் தனியாகத்தான் இருக்கிறேன். என் கணவர் இறந்த பிறகு நான் தனியாக தான் வசித்து வருகிறேன். என் மகன் விடுதியில் தங்கி படிக்கிறான் என்று சொன்னேன். நான் அவனுக்கு மாடியில் உள்ள அறையை காண்பித்தேன். அறை பெரியதாக இருந்தது. அவனது பொருட்கள் குறைவாக இருந்தன. அவற்றை வைத்துவிட்டு உடனடியாக வேலை செய்ய தொடங்கினான். அவன் அன்று முழு வீட்டையும் சுத்தப்படுத்தினான். மாலை 6 மணிக்கு சமைத்தான். அரிசி சாதம், காய்கறி, சப்பாத்திகள், சாப்பாடு மிகவும் சுவையாக இருந்தது. அவன் எனக்கு பரிமாறிவிட்டு தானும் நின்று கொண்டான். நான், நீ எப்போது சாப்பிடுவாய் என்று கேட்டதற்கு அவன், நீங்கள் சாப்பிட்ட பிறகு சாப்பிடுவேன் என்றான். நான், வேண்டாம், நாம் 2 பேர் தான் இருக்கிறோம், நீ என்னுடன் சாப்பிடு, இல்லையென்றால் எனக்கு நன்றாக இருக்காது என்றேன். பிறகு அவன் என் எதிரில் அமர்ந்தான். இருவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அதன் பிறகு அவன் மேசையை சுத்தம் செய்துவிட்டு மேலே தன் அறைக்கு சென்றான். காலையில் அவன் சீக்கிரம் எழுந்து விட்டான். காலை உணவுக்கு பூரி செய்தான்.
தோட்டத்திற்கு சென்று செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினான். பிறகு மீண்டும் சமைத்துவிட்டு சந்தைக்கு சென்றான். அவன் கடின உழைப்பாளி மற்றும் ஒழுக்கமானவன். அவனுக்கு 4 சக்கர வாகனமும் ஓட்டவும் தெரியும். என் மகன் எனக்கு அவ்வப்போது அழைப்பு செய்வான். அவன் 3ஆம் வகுப்பில் படித்து ஆங்கில பள்ளியில் இருந்தான். நான் அவனை 15 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை சந்திப்பதற்கு போவேன். வீட்டில் இருந்து விடுதி ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. வாகனம் இருந்தது, ஆனால் ஓட்டுநர் இல்லை. எனவே நான் பேருந்தில் செல்ல வேண்டி இருந்தது. இப்போது கதிர்வேல் இருக்கிறான். அவன் ஒரு வாகனம் ஓட்டுபவன். அதனால் ஒரு முறை நான் அவனை என்னுடன் அழைத்து சென்றேன். அவன் மிகவும் கவனமாக வண்டியை ஓட்டினான். இதன் காரணமாக நான் அவனுடன் அடிக்கடி மகனை சந்திப்பதற்கு செல்ல ஆரம்பித்தேன். ஒரு சனிக்கிழமை அன்று மீண்டும் மகனை சந்திக்க செல்ல இருந்தோம். அதனால் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு கிளம்பினோம். சுமார் 120 கிலோமீட்டர் சென்ற பிறகு வழியில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மக்களிடம் விசாரித்த போது காலை வரை பாதை சீரடையாது என்று தெரிந்தது. இரவு 10 மணி ஆகிவிட்டது. மேலும் எப்படி செல்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இவ்வளவு தாமதமாக காரை அங்கேயே நிறுத்துவது ஆபத்தானது. நான் கதிர்வேலிடம், இங்கு அருகில் ஏதாவது ஹோட்டல் இருக்கிறதா? நாம் திரும்பி போகலாம். தேவையில்லாமல் ஆபத்தை எதிர்கொள்வது பயனில்லை என்றேன். பின்னர் நாங்கள் காரை திருப்பி சுமார் 3 முதல் 4 கிலோமீட்டர் திரும்பி வந்தோம். அப்போது ஒரு சிறிய ஹோட்டல் தெரிந்தது. நாங்கள் அங்கே விசாரித்த போது தங்குவதற்கு அறை காலியாக இருப்பதாக தெரிந்தது. நான் ஒரு அறையை முன்பதிவு செய்தேன். கதிர்வேலிடம் காரில் தூங்க சொல்லலாமா என்று நினைத்தேன். ஆனால் வெளியே பலத்த மழை பெய்ததால் அப்படி சொல்வது சரியாக தோன்றவில்லை. என்னுடைய சில பொருட்களை நான் அறைக்குள் எடுத்து வந்தேன். கதிர்வேலும் என்னுடன் வந்தான். அவன் என் பொருட்களை அறையில் வைத்தான். அம்மா, நீங்கள் தூங்குங்கள், நான் காரில் தூங்குகிறேன் என்றான். ஆனால் எனக்கு அவனை காரில் தூங்க சொல்ல என் மனம் விரும்பவில்லை. கதிர்வேல், நீ காரில் தூங்காதே, இந்த அறையில் உள்ள சோஃபாவில் தூங்கு என்றேன். கதிர்வேல் சரியம்மா என்றான். அறை நன்றாக இருந்தது. பெரிய படுக்கை இருந்தது, சோஃபா செட், அதனுடன் இணைந்த குளியலறை மற்றும் கழிப்பறையும் இருந்தது. நான் படுக்கையில் அமர்ந்தேன். கதிர்வேல் சோஃபாவில் அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்து நான் ஹோட்டல் வரவேற்பறைக்கு போன் செய்து உணவு வரவழைத்தேன். கதிர்வேல் தயங்கினான். ஆனால் நான் அவனுக்கும் உணவு ஆர்டர் செய்தேன். நாங்கள் இருவரும் நன்றாக சாப்பிட்டோம். பிறகு பணியாளர் பாத்திரங்களை எடுத்து சென்றார். இரவு 11 மணி ஆகிவிட்டது. காலையில் சீக்கிரம் கிளம்ப வேண்டும் என்பதால் தூங்குவது அவசியமாக இருந்தது. நான் படுக்கையில் படுத்தேன். கதிர்வேல் சோஃபாவில் படுத்துக்கொண்டான். மழை காரணமாக லேசான குளிர் இருந்தது. ஆனால் கதிர்வேல் படுக்கை மற்றும் போர்வை இல்லாமலேயே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் மீண்டும் மீண்டும் புரண்டு படுத்தேன். இரவு 12 மணி ஆகிவிட்டது. இருந்தும் தூக்கம் வரவில்லை. என் கணவரின் நினைவு அதிகமாக வந்தது. அவர் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. என் மனதில் ஒரு பெரிய அமைதியின்மை இருந்தது. கடைசியாக நான் கதிர்வேலை அழைத்தேன். கதிர்வேல் உடனடியாக எழுந்து, என்னாயிற்று அம்மா என்று கேட்டான். நான் எனக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றேன். நான் படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தேன். நான் அவனிடம், இங்கு வந்து உட்கார் என்றேன். கதிர்வேல் என் அருகில் வந்து அமர்ந்தான். அவனது தூக்கம் கலைந்து விட்டது. திடீரென்று நான் அழ ஆரம்பித்து விட்டேன். மனம் ரொம்ப கனமாக உணர்ந்தேன். கதிர்வேல் என்னை தேற்ற முயற்சித்து கொண்டிருந்தான். கதிர்வேல், என் கணவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனியாக வாழ்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்றேன். கதிர்வேல், அம்மா, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி என்னை தேற்றினான். நான் அவனை பார்க்க ஆரம்பித்தேன். அவனுக்கு எல்லாம் புரிந்தது. அம்மா, இது சரியில்லை, நான் உங்கள் வேலைக்காரன் என்றான். ஆனால் நான் அவன் பேச்சை கேட்கவில்லை. அந்த இரவு நாங்கள் இருவரும் காதலிக்க ஆரம்பித்தோம். காலையில் எழுந்ததும் கதிர்வேல் மிகவும் அமைதியாக இருந்தான். எதுவும் பேசவில்லை. நான் அவனிடம் சென்று, கதிர்வேல், என்னை மன்னித்து விடு. இரவு நான் என் கணவரின் நினைவுகளால் மனம் கனத்திருந்தேன். நீ தவறாக எதுவும் நினைத்து விடாதே. நான் உன்னை மிகவும் நேர்மையானவன் என்று நம்புகிறேன் என்றேன். கதிர்வேல் அமைதியாக இருந்தான். நாங்கள் உடனடியாக காரில் புறப்பட்டு என் மகனை சந்தித்தோம். நான் அவனை கண்டதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். கதிர்வேல் என்னை மிகவும் அன்புடன் பார்த்தார். அவர் என் மீது அக்கறை கொண்டிருந்தார். மேலும் எனக்காக உணவு மற்றும் தண்ணீர் கொண்டு வந்தார். எனக்கு கதிர்வேலின் குணம் மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் வீட்டிற்கு திரும்பிய பிறகு கதிர்வேல் அமைதியாக இருக்க தொடங்கினார். அவர் வேலை செய்தார், ஆனால் என்னுடன் பேசுவது குறைந்துவிட்டது. அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. 2-3 நாட்கள் இப்படியே கடந்துவிட்டன. ஒரு இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. அப்போது நான் கதிர்வேலை அழைத்தேன். அவர் கீழே வந்தார். நான் அவரிடம், கதிர்வேல், எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு உன்னிடம் ஒரு கோரிக்கை உள்ளது என்றேன். அவர், சொல்லுங்கள் அம்மா என்றார். நான், கதிர்வேல், என் மகன் நம்முடனே இருக்க வேண்டும் என்றேன்.
அவர் புன்னகைத்து கொண்டே சரி அம்மா என்றார். நான் தொடர்ந்து, கதிர்வேல், நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா? உங்களைப் போன்ற நேர்மையான ஒருவர் எனக்கு கணவராக தேவை. நீங்கள் ஒருபோதும் என்னை தவறாக பார்த்தது இல்லை. நீங்கள் மிகவும் நல்லவர். நீங்கள் என் மகன் மீதும் மிகவும் பாசம் காட்டுகிறீர்கள். நீங்கள் ஒரு நல்ல கணவராக இருப்பீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்றேன். கதிர்வேல் கண்களில் கண்ணீர் வந்தது. எங்கள் காதல் மீண்டும் மலர்ந்தது. அடுத்த நாள் நாங்கள் என் மகனின் பள்ளிக்கு சென்று மாற்று சான்றிதழை பெற்று அவனை அருகிலுள்ள ஒரு பள்ளியில் சேர்த்தோம். அவன் எங்களுடனே தங்கினான். நான் அவனிடம், மகனே, இந்த அப்பா உனக்கு பிடித்திருக்கிறாரா என்று கேட்டேன். அதற்கு அவன், ஆம் அம்மா, அவர் மிகவும் நல்லவர் என்றான். பின்னர் நாங்கள் இருவரும் கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டோம். இன்று நாங்கள் மூவரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். என் மகனுக்கு ஒரு தந்தை கிடைத்தார். கதிர்வேலுக்கு மனைவியும் மகனும் கிடைத்தனர். எனக்கும் ஒரு துணை கிடைத்தது. இப்போது நான் கதிர்வேலை மாமா என்று அழைக்கிறேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நண்பர்களே, சில நேரங்களில் தனிமை மிகவும் ஆழமானது. அதை நீக்க ஒரு துணை வேண்டும். அதுவே வாழ்க்கையை மாற்றிவிடும். காதல் என்பது வயது, உறவு, வகுப்பு மற்றும் சமூக கட்டுப்பாடுகளை தாண்டிய ஒரு உணர்வு. மனதின் உறவே உண்மையானது. தவறுகள் நடக்கும், ஆனால் அவற்றிலிருந்து தான் புதிய தொடக்கங்கள் பிறக்கும். மனம் தூய்மையாகவும் உறவு நேர்மையாகவும் இருந்தால் காதல் பாவமல்ல, அதுவே உண்மையான மகிழ்ச்சி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.